Hi friends, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி கலர் பேப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். 4 ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்க்கு அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்துர்க்கேன். அதுக்கு நான் வந்து yellow கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை கொஞ்சமா வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ப்ரஷ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வீட்டில் பாத்திரம் கழுவுற இந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரப்பரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை கையில் படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி போட்டு கூட நம்ம பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடியில் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் போட்டுக்கோங்க, கவர் போட்டுக்கோங்க. இல்லைனா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த பெயிண்ட் ஆகிடும். இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன், ஒயிட் பேப்பர். இப்போ இதில் நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை நான் டிப் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நம்ம அந்த ஸ்க்ரப்பரை அந்த ஸ்பாஞ்சை வச்சு டேப் பண்ண வேண்டாம். ஒரே மாதிரி லைனாக போட்டிங்கன்னா சூப்பராக வந்து பேப்பர் கிடைக்கும். இந்த மெத்தடில் செஞ்ச பேப்பர் வந்து ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், நம்ம நிறைய பெயிண்ட் வந்து இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த பேப்பர் வந்து நல்லா ஷைனிங்காக இருந்தது. இதை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த மெத்தடில் எல்லோ கலர் பேப்பர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த மெத்தடுக்கு நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு பவுலில். இதில் நான் வந்து தண்ணி கலக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் வெறும் பிளெயினான அக்ரிலிக் பெயிண்ட் மட்டும் நம்ம எடுத்து தண்ணி கலக்காமல் பண்ணோம். இந்த மெத்தடுக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு 5-6 ட்ராப் அளவுக்கு தண்ணி கலந்து நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த தண்ணி பெயிண்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது அதே மெத்தட் மாதிரியே இதுலேயும் நம்ம வந்து ஸ்பாஞ்சை டிப் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த மெத்தட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு நிறைய பெயிண்ட் ஆனால் செலவாகலை, ஏன்னா தண்ணி கலந்து தான் நம்ம பண்ணோம். ஆனால் கொஞ்சம் லைட்டான மாதிரி இருந்தது. டார்க் ப்ளூ போட்டேன், பட் ஆனால் பாருங்கள் கொஞ்சம் லைட் கலர் ப்ளூ மாதிரி தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பாஞ்சை வச்சு டேப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா பேப்பர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா பேப்பர் வந்து திட்டு அசிங்கமாக தெரியும். இப்போ ஒரு சைடு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் இன்னொரு சைடு டேர்ன் பண்ணி அந்த சைடு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா காயட்டும். இந்த வீடியோ கடைசியில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ வீட்லேயே நம்ம பெயிண்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம பேப்பர் பண்ணலாம். அதுக்கு 2 ஸ்பூன் வந்து வீட்டில் இருக்கிற பவுடர், டால்கம் பவுடர் எடுத்திருக்கேன். எக்ஸ்பைரியான பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ பவுடர் எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து க்ளூ எடுக்கணும். நான் 2 ஸ்பூன் வந்து பவுடர் எடுத்தேன். இப்போ 2 ஸ்பூன் வந்து க்ளூ எடுத்துக்கிறேன். ஒயிட் க்ளூ, ஃபெவிகால் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாக தான் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் கெட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 2 ட்ராப் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்க்க போகிறேன். ஃபுட் கலர் லிக்விட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேசரி பவுடர் மாதிரி இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஜெல் இருக்குன்னா ஜெல் கூட ஒரு ட்ராப் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து 2 ட்ராப் தான் வந்து போடுறேன். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து திருப்பி வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் பரவாயில்லன்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து இன்னும் ஒரு ட்ராப் அளவுக்கு நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்பாஞ்சை நான் பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் லைட் கலராக கிடச்சிது. காஞ்சதுக்கப்புறமா இந்த வீடியோவோட கடைசியிலே எல்லாமே காட்டியிருக்கேன், கம்பேரிசனும் காட்டியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ காஞ்சதுக்கப்புறமா நம்ம டர்ன் பண்ணி இந்த சைடும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் நிறைய பேப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அடியில் அந்த பாலித்தீன் பேப்பர் போட்டு பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து ஒரு தடவையுமே நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லைனா அந்த கலர் பெயிண்ட் வந்து இன்னொரு கலரில் வந்து ஒட்டிக்கும்.
இப்போ இந்த லாஸ்ட் மெத்தட்க்கு நான் வந்து போஸ்டர் கலர் வந்து எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் போஸ்டர் கலரை நம்ம கொஞ்சமாக வந்து இந்த பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலை. இதில் வந்து காட்டன் கிளாத், வீட்டில் ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் இல்லைனா பனியன் கிளாத் இருந்ததுன்னா அது நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி கையில் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் மடித்து கையில் வச்சுக்கோங்க. தண்ணி கலக்காமல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பெயிண்ட் பண்ணேன். அந்தளவுக்கு நல்லா வரலை. அதனால நான் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு முன்னாடி நம்ம அக்ரிலிக் கலருக்கு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 5லேருந்து 6 ட்ராப் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பண்ணேன். இது வந்து நல்லா தான் வந்தது. பட் ஆனால் துணியில் வந்து பெயிண்ட் பண்ணி பார்க்கலாங்கிறதுனால இதில் பெயிண்ட் பண்ணேன். பட் துணியில் பெயிண்ட் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு நல்லா வரல. நீங்கள் வந்து துணியில் ட்ரை பண்ணுறதை விட நீங்கள் ஸ்பாஞ்ச்லேயே வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப நல்லா வந்தது. இப்போ இதில் நம்ம 2 சைடும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 சைடும் நல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன். இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 4 மெத்தடில் பண்ண பேப்பர் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அக்ரிலிக் வெறும் பிளெயின் அக்ரிலிக் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம் இல்லையா, அது அந்த மெத்தடில் செஞ்ச பேப்பர் இது. இந்த பேப்பர் ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. பட் இந்த மெத்தட் வந்து பெயிண்ட் தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது. பட் இதை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த மெத்தட் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்து பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடு. இது வந்து க்ரீன் கலர், இது வந்து போஸ்டர் கலர் பண்ணது. எனக்கு இது வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இது ஒரு மாதிரி சொரன்னு ஆகிடுச்சு இந்த பேப்பரு. இது வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பெயிண்ட் வச்சு பண்ணது. இந்த பேப்பரும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த பிளாக் பேப்பரும் நான் வந்து பிளாக் பெயிண்ட் வீட்லேயே ரெடி பண்ணதை வச்சு பண்ணது தான். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேப்பர் வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி காட்டுறேன். ஒரு பேப்பரில் ஜஸ்ட் 8x8 வந்து மார்க் பண்ணி அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு செகண்ட் இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணலாம். திருப்பி அகைன் நம்ம இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர்ஸ் வச்சு நம்ம அப்படியே ஒரு ஷேப்பாக, நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி அப்படியே ஷேப்பாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பேப்பர் வந்து நம்ம வீட்லேயே வச்சு ரெடி பண்ண பெயிண்ட் வச்சு பண்ண பேப்பர். இந்த ரெட் பேப்பர் இதில் நான் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதை ஷேப் மட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஃப்ளவர் மாதிரி வந்துடும். இது நம்ம அப்படியேவும் ஸ்டிக் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் இந்த ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை சேர்த்தி ஒட்டினோம் அப்படின்னா இன்னுமுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள்.